நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டெல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, டிரான்ஜெண்டர் அனு அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. டிரான்ஜெண்டர் அனு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ யூடியூப்பை திறந்தா இவங்களுடைய இன்டர்வியூஸ், வீடியோஸ், ரீல்ஸ் இது போல் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ இவங்க ட்ரெண்டாக முக்கிய காரணம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழா தாங்க. இந்த திருவிழாவில் இவங்களுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு சடங்குகளும் நடக்குது. இந்த சடங்குல இவங்களே தாலி அணிஞ்சு இவங்களே தாலியெல்லாம் கழட்டுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து அங்கே அழகி போட்டிகளும் நடக்குது. இந்த அழகி போட்டியில் பல டிரான்ஜெண்டர் கலந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க கலந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்கிற வகையில் தான் இவங்க அந்த அளவுக்கு பேரழகி, அதாவது பெண்களே பொறாமப்படுற வகையில் தான் இவங்களுடைய அழகு இருக்கு. பல பேரும் இவங்க டிரான்ஜெண்டரா அப்படின்ட்டு ஷாக் ஆகிற வகையில தான் நிறைய கமெண்ட்ஸ்களை அள்ளி குவிச்சிட்டு வராங்க. இவங்க ஒரு ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க. இவங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம பையன் மதன் அப்படின்ற சேனல்ல லவ் வித் டிரான்ஜெண்டர் அப்படின்ற சீரீஸ் 2ல ஹீரோயினா நடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரீஸ் இப்போ பீக்ல இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த சீரீஸ் நான் பார்த்துட்டு வரேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் நானும் இவங்களை பெண் தான் நினைச்சேன். ஸோ கேரக்டருக்காக இவங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனால் இவங்க உண்மையாலே டிரான்ஜெண்டர் நினைச்சு நாங்கள் ஷாக் ஆயிட்டோன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்க கடந்து வந்த பாதையை தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுடைய ஃபுல் நேம் அனுஸ்ரீ செல்வன். ஸோ இவங்க பிறந்தது திருநெல்வேலியில் இருக்க கபாலிப்பாறை அப்படின்ற ஒரு குக்கிராமத்தில் தான். ஏன்னா இவங்க அப்பா அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கிராமத்தில் தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைக்காக இவங்க அங்கேருந்து குடும்பமாக கோவைக்கு வராங்க. கோவையில் பனியன் கம்பெனி இது போல் சில கம்பெனிகள்லாம் போயிட்டு வேலையும் செய்கிறாங்க. இவங்க மட்டும்தான் பிறந்தாங்க அங்கே. ஆனால் இவங்களுக்கு அடுத்து தம்பி தங்கச்சி இருக்காங்க. இவங்க 2 பேரும் கோவையில் தான் பிறந்திருக்காங்க. இப்படி தான் இவங்களுடைய குடும்ப சூழல் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இவங்க 10வது படிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு ஏற்பட்ட மாற்றத்தை வீட்டில் சொல்லவும் முடியாம யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இவங்கள மாதிரியே இருக்க ஒரு சமுதாயத்துக்கிட்ட போயிருக்காங்க. அவங்க கிட்ட பழகுற இந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு, என்ன உன் பையன் அங்கவங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்கான், அவங்க கிட்ட பேசுறான், இவங்க கிட்ட பேசுறான், இவங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறான், இது போலலாம் சொல்லாது, என் பையன் அப்பெல்லாம் போக மாட்டானேன்ட்டு இவங்களுடைய வீட்லையும் நம்ப. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த விஷயம் வீட்டுக்கும் தெரிஞ்சு செம்ம அடி அடிச்சுட்டாங்க. ஸோ செம்ம அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு பையனா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வீட்லையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அப்பா கோவத்தில் நல்லா அடிச்சதுனால இவங்களும் கோவத்தில் அழுதுகிட்டே கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசுல வீட்டை விட்டு ஓடுறாங்க. வீட்டை விட்டு ஓடி பாம்பே போகணும் தான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாம்பேல தான் நல்ல வரவேற்பு கிடைக்குதுன்னு இவங்களா நினைச்சு அந்த சமுதாயத்தை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களும் கிளம்புறாங்க. வித்தவுட் டிக்கெட்ல தான் ட்ரெயின்ல கிளம்புறாங்க. ஆனா பாம்பேக்கு போக வேண்டிய ட்ரெயினை மாறி ஏறிடுறாங்க. சென்னைக்கு போக வேண்டிய ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. அங்க ஏறி வியாசர்பாடிக்கு தான் வராங்க. அங்க இதே மாதிரி ஒரு குழுவை பார்க்குறாங்க. அங்கே இருக்க குழு கிட்ட போனால் நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீ இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, நீ பாம்பே போன்ட்டு அவங்க தான் இவங்களை பாம்பேக்கு ஏற்றி விடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவங்க ஆட்கள்லாம் பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்களாம். அங்கே இருக்கவங்க நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, இப்போ சர்ஜரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இந்த போல் உடை அணிகிறதுலாம் பிடிக்கல, எனக்கு சாரி போடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் இவங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் 18 வயசு இவங்களுக்கு ஆகுதோ இல்லையோ அந்த டைமில் இவங்களுக்கு சர்ஜரியும் நடக்குது. அந்த ஒரு சர்ஜரியை தொடர்ந்து மார்பக சர்ஜரி நடக்குது. இது போல 2-3 சர்ஜரிகள் நடக்குது. இவங்க ரொம்பவே வெயிட் கெயினோட இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100+ இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா லவ் வித் டிரான்ஜெண்டர் சீசன் 2ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவங்களா இப்போ இவங்க அப்படின்னு சேஞ்ச் ஓவர் செம்மையா காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாம்பேல இவங்களுக்கு 25 வயசு ஆகுற வரைக்கும் இருந்திருக்காங்க. ஒரு 10-13 வருஷம் அங்கேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அங்கே இருக்கும் போது அவங்க மொழியே தெரியாம சில சிக்கல், இன்னல்கள் அண்ட் அதையும் தாண்டி பாலியல் இது போல நிறைய விஷயங்கள்ல இவங்க சிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வட மாநிலத்துக்காரங்க இவங்களை ரொம்பவே தெய்வமா வணங்கினாங்களாம். அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் இவங்கள தான் முன்னுரிமை கொடுக்கறது. அண்ட் திருமணம் நடக்குது அப்படின்னா இவங்களுடைய கச்சேரி வைக்கிறது, எங்கேயாவது சுபகாரியம் போனோம் அப்படின்னா இவங்களை நேரடியாக கொண்டு வந்து நிறுத்துறது, இது போல விஷயங்கள் ஒரு தெய்வத்துக்கு எப்படிலாம் மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி மரியாதை தான் அங்கே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது போல ஒரு சூழ்நிலையில வளர்ந்த இவங்க அப்படியே சென்னை வராங்க. சென்னையில் வந்ததும் வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்ற
அப்படின்ற வகையில் தான் இவங்களுடைய வாழ்க்கையை இதை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய குடும்பத்தில் இவங்களுடைய அப்பா இவங்கக்கிட்ட இப்போ வரைக்கும் பேசவே இல்லையா, இவங்களுடைய தம்பி சுத்தம் பேசவே இல்லையா. ஆனால் இவங்களுடைய அப்பா இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாராம். இது போல சூழலில் தான் இவங்க ரொம்பவே மன உளைச்சல் இருந்திருக்காங்க. இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண சமயத்தில் மிகப்பெரிய வலி, ரத்த காயங்கள் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் இதே நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு பெண்மையை உணர்ந்ததும் காதல் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. கண்டிப்பாக அந்த காதல் வரும்போது பெண்களே பல பேர் ஏமாற்றம் அடைகிறாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் கிட்டத்தட்ட 10 வருடம் இந்த காதலுக்காக வெயிட் பண்ணி அவர் ஓகே சொன்னா கடைசியா அதுவும் நிலைக்காம போயிருக்கு. இந்த காதல் தோல்வியில நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் நிறைய பேர் சூசைட்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்களாம். ஆனா இவங்க நான் அனுபவிச்ச வழியெல்லாம் விட இந்த வழியெல்லாம் ஒரு பெரிய வழியே கிடையாது, அதனால இதெல்லாம் நான் சீக்கிரமா கடந்து வந்துருவேன்ட்டு இவங்களுக்கே இவங்க மோட்டிவேட் பண்ணி இப்போ இவங்க கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 பேரை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். 2 டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு இவங்க பாட்டியாவும் இருக்காங்களாம். ஸோ இது போல ஒரு குடும்பமாவே வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஒரு சாரி லவர் அப்படின்ட்டு ரொம்பவே பெருமையாவே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட 2000 புடவைகள் இருக்கு. இந்த புடவை மூலயமா தான் இவங்க ட்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த திருவிழால ஒரு அழகாக ஹீரோயின் வந்தா எப்படி வருவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு பாதுகாப்போடு தான் இவங்க வந்திருப்பாங்க. அதை பார்க்கும் போதே வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா குக்கிங் பண்ண போயிடுவாங்களாம். கிச்சன் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். அண்டு இவங்க தனியாக ஓனா ஹவுஸ் 40 லட்சத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா 8 லட்சம் வெயிட் லாஸ்க்கு மட்டுமே இல்லாமல் இவங்களுடைய சர்ஜரி எல்லாம் சேர்த்து 8 லட்சம் வரைக்கும் செலவுகள் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் வெயிட் லாஸ்க்காக நிறைய இடங்கள்ல பணம் கட்டி ஏமாந்தும் இருக்காங்களாம். குறிப்பாக கோவையில் இவங்க வசித்த இடத்துலையே ஒரு ஜிம் இருக்குதான். அங்கே இவங்க வெயிட் லாஸ்க்காக போனப்போ நல்ல ஒரு பலனும் கிடைச்சுதான். அங்கே ஏமாற்றம்லாம் அடையலையாம். ஸோ 100க்கு மேலே இருந்த அவங்களுடைய வெயிட்டை 40 கிலோ கம்மி பண்ணி இப்போ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. வெயிட் லாஸும் இவங்க சர்ஜரி பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஜிம்முக்கெலாம் போயிருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையாம். அண்ட் இவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில டயட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப ஃபேராக இருக்க முக்கிய காரணம் இவங்களுடைய ஜீன் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் இவங்க ஏதோ இதுக்கும் சர்ஜரி பண்ணியிருக்காங்கலாம் சொன்னாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இவங்க ஃபேராக தான் இருந்திருக்காங்க. ஸோ இது போல் இருக்கிறவங்கள அவங்களுடைய குடும்பத்தாரே ஏற்றுக்கல அப்படின்னும் போது மற்றவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இவங்க அவங்க வீட்டில் வாங்கின அடியால் சில பேர் எங்கேயோ எப்படியோ போயிடுறாங்க. ஆனால் இவங்க ஒரு நல்ல நிலைமையில் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிற வகையில் இப்போ சோஷியல் மீடியாவில் கலக்கிட்டு வராங்க. இதே மாதிரி இங்கே வந்ததும் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய கேலி, கிண்டல், பாலியல் இது போல தொல்லைகளுக்கெல்லாம் இவங்களும் சிக்கியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கடந்து தான் நிறைய பேருக்கு இவங்க பாதுகாப்பாக இப்போ இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.